ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பிரின்ஸ் மேரி டெய்லரிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோங்க. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதேமாரி நடக்கணும்னு நான் சொல்ல வரல. இதேமாரி யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க. இது வந்து நல்ல காஸ்ட்லியான ஒரு 2 பட்டு சாரீங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இந்த 2 சாரியில் இந்த 2 சாரீ தைக்கிறதுக்கு இந்த 2 ஃபால்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃபால்ஸ் தைக்கிற வீடியோ கிடையாது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சாரீ பாருங்கள், எப்படி நல்லா பாருங்கள். இந்த சாரீ ஃபுல்லாக எலி கடிச்சிச்சு. என்னோடய கஸ்டமர் சாரீ தான் இது. இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் தைச்சி கொடுத்தேன். இந்த சாரீ முடித்து எடுத்து இந்த ஃபால்ஸும் நான் தான் தைச்சி கொடுத்தேன். இந்த சாரீ வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க ப்ளவுஸ் தைச்சிருப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு சாரீ ஃபால்ஸ் தைக்காமல் அவங்க கட்ட மாட்டாங்க. ஆனால் என்னென்னு தெரியல, இந்த சாரியில் ஃபால்ஸ் இல்லை, ஓரமும் அடிக்கலை. அந்த சாரியில் ஸ்டார்டிங் சொருகிற இடத்துலையும் சரி, அந்த முந்தான சைட்லேயும் கிடச்சிருக்கு. இந்த சாரியில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கிடச்சிருக்கு, ரொம்ப கிடைக்கல. அதாவது சாரீ ரொம்ப டேமேஜ் ஆகிற அளவுக்கு இல்லை. இந்த முந்தான பக்கத்தில் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. அது வந்து எனக்கு இப்போது கையில் தென்படலை, உங்கள்கிட்ட காமிக்கும்போது தென்படலை. இப்போது தைக்கும் போது பார்க்கலாம். இப்போது ஒரு காமிச்ச பிசுறு வந்து அது சாரியில் உள்ள டேமேஜ் தான். அந்த சாரியில் ஏதோ கொலுசு ஏதோ பிடிச்சி இழுத்துருக்கு. இப்போ வந்து இந்த பாருங்கள், இது ஸ்டார்டிங்கில் இது வந்து பிரச்சனை இல்லை. இதை சின்ன டிப்ஸில் நம்ம தைச்சிடலாம். இதை வந்து எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சாரீ, அந்த சாரீ எடுத்துக்கலாம். இதை தேடி பார்க்குறதுக்குள்ளேயும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் தைக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த சாரீ எடுத்துக்கலாம். இந்த சாரியில் வந்து எப்படி தைக்க போகிறோன்னா, அவங்க வந்து ஒரு பதட்டமாக தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படியாவது மேரி எனக்கு இது எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துரு மேரி அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்கும்போதே சரி கொஞ்சம் கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சாரியை ஃபுல்லாக நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்டர் கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கங்கே இருக்குது. அந்த எலி கடிச்ச அந்த இதே தெரியாமல் தான் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த சாரியை நமக்கு கட்டும் போது அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக, இது வந்து அவங்க அம்மா சாரீ, அவங்க அம்மா இப்போ ரீசெண்டாக தான் இப்போ தான் இறந்தாங்க. அவங்க அம்மா சாரிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ வருத்தம், அவ்வளோ வேதனை ஆகிப்போச்சு. இப்போது இது எப்படி பண்ணலாங்கிறத அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த பிளான்லாம் சொல்லிட்டேன் நான். இது வந்து கீழே தானே கடிச்சிருக்கு, அவங்களுக்கு மேலேயும் கீழேயும் சேம் பார்டர். அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த முந்தானியை அப்படி கட் பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம தைச்சிடலாம். அப்போது ஈஸியாக நீங்கள் சாரீ கட்டலாம். அந்த கீழே இருக்க பார்டர் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே சாரீ வந்து அவங்க அப்படி மடித்து வச்சுட்டு அவங்க வந்து வேறு இடத்துல ஊரில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு, அதனால் அந்த இடத்துக்கு போனதுனால இப்போ இருக்கிற வீடு சொந்த வீடு, அந்த வீட்டில் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த வீடு வந்து சூப்பராக இருக்கும், எலி வரதுக்கு சான்ஸே இல்லை. எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து தான் அந்த சாரியை எடுத்திருக்காங்க. எடுத்து அதை மடித்து வச்ச இடத்த பார்த்திங்கன்னா நல்ல வேலை இந்த ஓரமாக கிடைக்கல, இல்லைனா அந்த சாரியை சுத்தமாக நம்ம கட்ட முடியாமல் போயிருந்திருக்கோம். இப்போ இந்த முந்தானியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இல்லைங்களா? இப்போ இந்த சொருகிற இடத்துல கொஞ்சம் கேப்பில் ஒர்க் இருக்காது, புரியுதுங்களா? இந்த இடத்துல நான் அப்படி தைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணால், அந்த இடத்துல அந்த கேப்பு அந்த ப்ளெயினாக இருக்க இடத்துல நம்ம முந்தானியை அட்டாச் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் அந்த சொருகிற இடத்துல கொஞ்சமாக கட் பண்ணி அதை வந்து உள்ளே ஜாயின் பண்ணிட்டேன். இப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா என்னடா அந்த ப்ளெயின் பகுதி வருதேங்கிறத அப்புறமா தான் கவனித்தேன். அப்போ இது நல்லா இருக்காதுங்கிறதுனால அது சும்மா ஒரு கரெக்டாக ஒரு 1/2 மீட்ரு வாக்கில் தான் இருந்துச்சு. அந்த ஒர்க்கு டிசைன்ஸு பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? இதில் வந்து அந்த ஒர்க்கு டிசைன்ஸும் நம்ம ஒரு மாங்கானா தலைகீழ தெரியும், அந்த மாதிரியும் இல்லை. அதனால் அது கூட நமக்கு நல்லதாக போச்சு. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அந்த முந்தானி பகுதி இதில் அடிச்சுட்டு, அந்த லுங்கிலாம் நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி தைச்சிருக்கேன். அப்படி சரி நம்ம தையல் தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த தையல் அந்த முந்தான பகுதியில் தையல் தெரிஞ்சுது. எங்களுக்கு சர்ச்சில் வந்து முக்காடு போடுறது தான், சாரியில் அந்த பல்லு தான் ரொம்ப முக்கியம். சாரியில் அந்த பல்லு பார்த்து தான் நாங்கள்லாம் டிசைன் பார்த்து தான் வாங்குவோம். அந்த முக்காடு போடும்போது அந்த டிசைன் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முந்தானை டிசைன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, நாங்கள் சாரினாலே அந்த முந்தானையை தான் நான்லாம் முதல்ல எடுத்தோடனே பார்ப்பேன். அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் முந்தானை முக்காடு போட முடியுமா? இதை வந்து அவங்க ரெகுலராக அவங்க ஒர்க்குக்கு அவங்க காலேஜ் லெக்சராக இருக்காங்க, காலேஜுக்கு வந்து கட்டிகிட்டு போக முடியாது. ரெகுலராக கட்டிகிட்டு போனால் அது சாரீ இதுவும் ஆகிரும். அது சர்ச்சுக்கு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம கட்ட முடியும். அப்படிங்கும்போது இது தைச்சா நம்ம அந்த முந்தானை பகுதியில் தைக்கும் போது அந்த எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா, அந்த சிலம்பல் அந்த தையல் எதுவும் தெரிஞ்சுதுன்னா நல்லா இருக்காதே, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எந்தவித இதுவுமே தெரியாமல் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. நீங்கள் இது தைச்சி முடித்தோடனே வீடியோவில் பாருங்கள், அழகாக தெரியும்.
அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமோ இல்லைன்னா சிலவங்க வந்து என்னென்னா ப்ளவுஸ்க்கு பதில் முந்தானையை கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கும் நடந்திருக்கு ஸ்டார்டிங்கில். அந்த மாதிரி இருந்து தைச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ வந்து நான் இப்போ தைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தைச்சிட்டு, அதாவது காய்ஞ்சி உள்ளே வரணும், காய்ஞ்சி வெளியில் இருக்கணும் அந்த பிசுறு. அந்த மாதிரி மடக்குனா வந்து நமக்கு திக்னஸ் இல்லாமல் சேமாக இருக்கும். அதை அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமாக அழகாக இருக்கும். தைச்சிட்டு நம்ம மறுபடியும் ஒரு திருப்பி அந்த அந்த பிசுறு இருக்க பக்கம் சாய்ச்சி நம்ம தைப்போம் இல்லைங்களா, அது வந்து மிஷினில் பெரிய தையல் போட்டு, இல்லைனா நீங்கள் கையை கிரிப்பானாலும் பிடிச்சிட்டுனாலும் பெரிய தையல் போடாமல் நீங்கள் தைக்கணுனாலும் எம்மிங் பண்ணலாம். கிட்ட 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 நெருக்கமாக எம்மிங் பண்ணால் அது அவ்வளோ அழகாக நீட்டாகிடும். அந்த காலத்தில் நீங்கள் பட்டு சாரீலாம் வாங்கினீங்கன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்டாச் பண்ணி அந்த ஒரிஜினல் பட்டு வந்து அப்படி தான் இருக்கும். என்னோடய சடங்கு புடவை நான் இன்னும் வச்சுருக்கேன். அந்த புடவையிலலாம் அப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த முந்தானிலையும் அந்த முடிச்சுலையும் அந்த பிசுறு வரும். அந்த நம்ம முடிச்சு போடுறோம் இல்லைங்க ஸ்டார்டிங்கில். இப்போ இந்த மாதிரி இந்த பதிப்படி தான் சொல்கிறேன் நான். இந்த தையல் போடாமல் அதில் எம்மிங் பண்ணிங்கன்னா சூப்பராக நீட்டாக இருக்கும். நீங்கள் அப்போ உள்ள புடவையெல்லாம் நினச்சிக்கோங்க, அந்த பாதி வரும். அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து தச்சு முடிச்சுட்டு பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நானும் சர்ச்சு கட்ட முடியாதோ என்னமோ நினச்சேன். பாருங்கள், இப்போது அந்த சைடு தச்சு முடிச்சுட்டு நான் வந்து சும்மா போட்டு பார்த்தேன். நல்லா அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல தையல் பிசுறு எதுவுமே தெரியல. அந்த மற்ற போட்டிருக்க தையல் ஜாயின் பண்ணியிருக்கிறது சுத்தமாக தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை நல்லா தைரியமாக நம்ம வந்து இதை அயர்ன் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு கட்டிட்டு போகலாம். இப்போ வந்து அந்த எலி கடித்த இடத்துல வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாரீ ரெடி ஆகிட்டு, இப்போது அந்த எக்ஸ்ட்ரா அந்த அந்த பிரிண்ட் இல்லாமல் எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் நான் அந்த சைடு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இது என்ன பண்ணலான்னா, எவ்வளோ தூரம் கட் பண்ணலாம், அப்படி எவ்வளோ தூரம் கடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்தளவு கட் பண்ணி விட்டலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு வாக்கில் கட் பண்ணி விட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரே ஒரு இடத்துல என்னென்னா ரொம்ப உள்ள தள்ளி கடிச்சிருக்கு. அந்த அந்த விவியாக ஒரு வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த கட்டிங் அது ஃபுல்லாகவே போயிடுச்சு. அந்த பார்டரில் அது ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதனால் மறுபடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுற மாதிரி இருந்தது. இது சாரீ ஃபுல்லாகவே நீளமாக கட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து கீழே பெரிய பார்டர், மேலே சின்ன பார்டர், அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் மறுபடி கட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு கிட்ட கட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு இந்த சாரீ கட் பண்ணாலும் அவங்களுக்கு ஓகே. அவங்க வந்து ஹைட்டும் கிடையாது, ஹைட்டு கம்மின்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஓகே, அவங்க வந்து ஈஸியாக இதை கட்டிக்குவாங்க. அப்படிங்கிறதுனால தான் துணிஞ்சு நான் கட் பண்ணிட்டேன். சரி, அப்படி இல்லை உங்களுக்கு சாரீ பத்தாமல் போகும் அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஃபால்ஸ் தான் மேலே மறுபடியும் இன்னொரு ஃபால்ஸ் வச்சு தைக்கணும். ஃபால்ஸ் மேலே வச்சு தைச்சிட்டு அந்த அந்த இடத்துலலாம் அந்த அதே கலர் கிளாத்தில் கொடுத்து நம்ம அந்த ரஃப்படி அடிக்கணும் தெரியாமல். இப்போல்லாம் நிறைய வந்திருக்குதுங்களாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஏதோ டேப் மூலமாக வச்சு அயர்ன் பண்ணி என்னமோ பண்ணுறாங்க. நான் அது வந்து அடுத்த வீடியோவில் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ரொம்ப இந்த மாதிரி எலி கடிச்சதுன்னு இல்லை, டேமேஜ் ஆன துணி, அதாவது ஏதாவது ரொம்ப நம்ம பிடிச்ச ஒரு டாப்பு, பிடிச்ச ப்ளவுஸில் ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆகிட்டுனா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை பார்த்து வச்சுருக்கேன். நானும் இதை வாங்கலை. இப்போ வந்து நம்ம இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தையல் போடுறத வந்து நம்ம நார்மலாக சாரீ மடித்து தைச்ச மாதிரி தைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது. அது வந்து நம்ம தையல் போட்டது தெரிஞ்சிடும். அதனால் இந்த கைடு மூலமாக தைங்க, சூப்பராக இருக்கும், அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். என்கிட்ட அந்த 2 கைடு இருக்குது, இது 3 கைடு உண்டு சைஸ். ஒன்று வந்து என்ன தையல்னால் கர்ச்சிப்பில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தையல். நான் வந்து அந்த நடுசில் உள்ளதை எடுத்திருக்கேன், கர்ச்சிப்புக்கு அடுத்தது. அந்த கர்ச்சிப்பில் உள்ள அந்த கைடு வந்து எனக்கு கிடைக்கல. இது அதுக்கு நார்மலாக இருக்கும். இன்னொன்று பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அது நார்மலாக நம்ம ஓரம் அடிக்கிற மாதிரி குட்டியாக தான் இருக்கும். அதுவும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சு கம்மியாக இருக்கும். இது 1/4 இன்ச்சுக்கு பாதி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அப்படியே உள்ளே விடணும். ஸ்டார்டிங்கில் உள்ளே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சரன்னு அதுவே நம்ம கரெக்டாக அது உள்ளே விட்டுருக்கோமா பார்த்துட்டே இருக்கணும். உள்ளே இல்லைன்னா நார்மலாக தையல் போடுற மாதிரி இருக்கும். நார்மலானா அந்த பிசுறு வெளியில் தெரியும், அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது சாரீ ஃபுல்லாக நீளமாக அடிச்சு விட்டேன். அந்த ஃபால்ஸ் இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து தைச்சிருக்கேன். ஏற்கனவே அவங்க ஃபால்ஸ் தைச்சிருக்காங்களா, நான் அதெல்லாம் பிரிக்கலை. அதை பிரிச்சிங்கன்னா அந்த இடத்துல விட்டுரும். இந்த மாதிரி பட்டு சாரின்னு இல்லை, எந்த சாரீ ஒரு காட்டன் சாரீ அந்த மாதிரினாலும் ஏற்கனவே நம்ம ஃபால்ஸ் போட்டது வந்து என்ன ஆகுனா விட்டுரும். அதனால் நான் அதை வந்து இது பண்ணலை. அந்த ஃபால்ஸோடு அந்த இடத்துல தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல உள்ள கஷ்டமாக இருந்தது. அதை சாரீ சூப்பராக தைச்சிட்டு இப்போ கீழே அடியில் வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கேன்.
நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு ஜாயின் பண்ணலாம் இல்லைங்களா, அந்த இடத்தையும் தைச்சிட்டு இப்போ கீழடியில் ஃபால்ஸ் வச்சு தைச்சிட்டு இந்த சாரீ ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நார்மல் சாரீ மாதிரி அழகாயிட்டு இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. பல்லு இப்போ நம்ம பார்டர் கட் பண்ணி தைச்ச இடம் இது. இப்போ சின்ன பார்டர் மாதிரி இருக்குது, நம்ம தைச்சது எதுவுமே தெரியல. இதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம 2வது சாரீ எடுக்கலாம். 2வது சாரீ ஈஸி தான், ஆனால் இதுதான் கஷ்டமான ஒரு இது. ஏன்னா அது வந்து மெயினான இடத்துல கிழிஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ முந்தானையில் கிழிஞ்சிருக்கு, அதனால் கட் பண்ணி ஒரு இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 3 இன்ச்சு, ஒரு 5 இன்ச்சு கிட்ட போகும் தான். கொஞ்சம் சாரீ சின்னதாக தான் ஆகும். அப்படி அவங்களுக்கு சின்னதாக இருந்ததுன்னா கூட மறுபடியும் நம்ம கிளாத் வாங்கி முன்னால் அட்டாச் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முந்தானையில் கொஞ்சம் இருக்காது. இப்போ வந்து இப்போதைக்கு நான் தச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்களுக்கு அது வேணும்னு கேட்டால் நம்ம ரெடிமேடில் வாங்கி தச்சு கொடுத்துக்கலாம். அப்போ அதுலேயும் உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு நீளம் கிடச்சிரும். இப்போ இதெல்லாம் நார்மலாக ஓரம் தான் அடிக்க போகிறேன். இதில் 2 கலர் நம்ம போடணும். கீழடியில் பாபினில் பிங்க் போடணும், ஏன்னா இதில் ஃபால்ஸு தைக்கணும். ஒரே ஒரு இடத்துல வந்து அது எலி கிடச்சது இல்லை, அந்த அவங்களோட சாரீ டேமேஜு, அந்த இடத்தையும் நம்ம தைக்கணும். இப்போ வந்து உள்பகுதி தட்டு நல்ல வேலை இது உங்கள் ஓரம் அடிக்காமல் இருந்ததுனால இது நல்லா தான் போச்சு. பார்த்திங்களா, இது வந்து 3 இன்ச்சுன்னு இல்லை 4 இன்ச்சு கிட்ட வருது, கொஞ்சம் அதிகமாகவே வருது. நான் கொஞ்சம் லைட்டாக கிராஸாக தான் கட் பண்ணுறேன், எனக்கு கட் பண்ணவே மனசில்லை தான், என்ன பண்ணுறது, பரவாயில்ல இந்த இடத்துலையாவது கிடச்சிதேன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இப்போ இதை வந்து கொஞ்சம் சாய்ச்சி தான் நான் கட் பண்ணுறேன். இது இந்த கிளாத்து வந்து அப்படி ரொம்ப கிராஸாலாம் தெரியல எனக்கு, இவ்வளோ தூரம் சரியில் துணி போகுதே அப்படின்னு. இப்போ வந்து அந்த பார்டர் இப்போ கட் பண்ணதில் கொஞ்சம் பார்டர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த முந்தான பகுதியில் கொஞ்சம் ஒரு டேமேஜ் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கும் போது தேடும் போது கண்டுபிடிக்க முடியலையா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அது சில கரெக்டாக எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து நம்ம கவனமாக வைக்கிறதுக்கு இந்த டேமேஜ் தாங்க, இது தாங்க இப்போ ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்குது. அதாவது கரெக்டாக முந்தான அந்த பிங்க் கலர் முடிகிற இடத்துல இருக்குது. கீழே என்னென்னா நம்ம ப்ளவுஸு எண்டு முடியும் இல்லைங்களா, அந்த இடத்துல வரும். அந்த இடத்துல தெரியும் போது கண்டிப்பாக தெரியும், நம்ம ஃபில்ட் எடுக்கிற இடத்துல தான் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபில்ட் எடுக்கிறது தான் இருக்குது. இப்போ வந்து சாரீ ஃபால்ஸ் தைக்கிறோம். ஃபால்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து தான் கொடுக்குறேன். இந்த சாரீக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் சாரீ இன்னும் கொஞ்சம் நாள் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் தைச்சிட்டு இந்த இடத்துல தான் ஒரு பிசுறு வந்துச்சு பார்த்திங்களா, அந்த பிசுறு வரும்போது நம்ம அதை தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தைச்சிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம எதையுமே விட்டுறக்கூடாது, ரொம்ப பார்த்து ஹேர்ப்ளாக பண்ணணும். எந்தெந்த இடத்துல இன்னும் வேறு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியலை, ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் அத்தனை வாட்டி இந்த சாரியை பார்த்துருக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து எலி கடிச்சது கிடையாது. இந்த டேமேஜ் என்ன பண்ண போகிறோன்னா, இது ஃபால்ஸ் இதுக்காக தான் நான் மெயினாக அந்த ஃபால்ஸ் வைக்கிறேன். இந்த இடத்துல உள்வாக்கில் லைட்டாக தையல் போட போகிறேன், அவ்வளோதான். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக நல்லா அழகாக தையல் போட்டுட்டு, நல்லா 2 தையல் போட்டுக்கோங்க. மேலே பதிப்படினாலும் அடிச்சுக்கோங்க, நம்ம பதிப்படி அடிக்கலை, ஏன்னா அது வந்து பின்னால் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருந்த மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு அடிக்கலை. அதுக்கு மேலே தான் நம்ம ஃபால்ஸ் வந்து பாருங்கள், இப்போ அடித்தோன்னே அடித்த மாதிரியே தெரியல பாருங்கள், அழகாக வந்துருச்சு. அந்த ஃபால்ஸ் தைக்கும் போது கூட உங்களுக்கு அந்த முன்ன பின்ன அந்த மாதிரிலாம் வரல, எனக்கு அந்த ஏற்ற இறக்கம் அந்த சுருக்கம் எதுவுமே வரல. இதே ஒரு போனஸ் சரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி தைச்சிங்கன்னா வரும். அதை வந்து வேறு மாதிரி மெத்தடில் தைக்கணும். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த மாதிரி சாரீக்கு தைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸு கொடுக்குறேன். இது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஏற்ற இறக்கம் வரும், ஆனால் இந்த சாரியில் அந்த ஃபால்ஸ் தைக்கும் போதும் எனக்கு வரல, அழகாக ஃபினிஷிங்காக சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி 2 கலர் கொடுக்குற இடத்துல நிறைய பேர் 2 கலர் கொடுக்க மாட்டேங்காங்க ஃபால்ஸ் தைக்கிறவங்க. நானும் நிறைய இடத்துல பார்க்குறேன், அசிங்கமாக அந்த கீழே இருக்க கலரே மேலே கொடுத்துருவாங்க. அது வந்து எனக்கெலாம் பிடிக்கவே பிடிக்காது. பாருங்கள், இப்போ கீழே மட்டும் நான் அந்த பிங்க் மாற்றிக்கிறேன், மேலே வந்து ஃபால்ஸில் உள்ள கலர் அப்படி இப்படி மாற்றிக்கோங்க. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். நம்ம கட்டும் போது அந்த தையல்லாம் தெரிஞ்சாலுமே அந்த சேம் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது சேம் கலர் நிறைய பேர் அந்த 2 த்ரெட்டு மாற்றுறதுக்காகவே கொடுக்க மாட்டேங்காங்க. இப்போ கீழேன்னு இல்லை, முந்தான பகுதியிலே நம்ம அடிக்கணும் இல்லைங்களா, முந்தானால மேலே பச்சை கலர் இருந்தால் கூட பரவாயில்ல, கீழே அடியில் அந்த பிங்க் இருக்கணும். அதனால் அதையும் இதையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போது பாருங்கள், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள், நூல் தெரியுதா பாருங்கள். இதே பச்சை கலர் கொடுத்தா நல்லாயிருக்குமா, நல்லாவே இருக்காது. இப்போ ஃபால்ஸ் அடித்து முடிச்சுட்டு நான் முந்தானையும் ஓரம் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த பிசுரை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இது வந்து நார்மலாக பேசிக்காக எல்லோரும் தைக்கிறது தான். இருந்தாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணி தைக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த முந்தானையில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் அந்த பச்சையை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு, அந்த மேலே கரை பகுதி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் பத்தலை தான், இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த நீளம் அந்த கணக்கு பண்ணி அந்த பார்டரை அந்த கரை பகுதியை, அதாவது பிசுறு இல்லாமல் அந்த கரை பகுதியை கொடுத்துக்கிட்டேன். அதில் சும்மா நார்மலாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கையை நல்லா க்ரிப்பாக வச்சுக்கணும். துணி வந்து வழுவிக்கிட்டே போகுது. அந்த துணியை வந்து இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அவங்க கட்டினதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நல்லா இருக்குது சாரீ. கரெக்டாக அந்த கரை பகுதியில் வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கஷ்டமானால் அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தைக்கிறதுக்கு. கரெக்டாக அந்த இடத்துல மெதுவாக தைச்சிட்டு, சுற்றிலும் தைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த எந்த இடத்துல நம்ம டேமேஜாக இருக்கோ, அதுவும் முக்கியமாக எந்த இடத்துல பெருசாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தைச்சிக்கோங்க. சுற்றிலும் அதை சுற்றிலும் தையல் வரணுமே தவிர நம்ம வந்து தெரியக்கூடாது. நம்ம தையல் போட்டிருக்கதே தெரியாமல் தைக்கணும். இப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற இடத்துல நான் தைக்க போகிறேன். எந்த இடத்துல இதுவாக இருக்கோ, அதான் எந்த துணியுமே என்னென்னா எக்ஸ்ட்ரா வெளியில் வரல, அதாவது இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்கும் அதில் பீஸ் கரெக்டாக இருக்குது. நம்ம கரெக்டாக அயர்ன் பண்ணி அந்த கரெக்டாக வைக்கிற மாதிரி இருக்குது. த்ரெட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நம்ம தைக்கலாம். தெரியாமல் அழகாக தைக்கலாம். இந்த இது தான் இப்போ வந்து ஆன்லைனில் ஏதோ டேப் மூலமாக கிடைக்குது. அது என்ன பேர் என்னன்னு தெரியல. அதை நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணணுமான்னா, அந்த இதை வந்து டேப்பை வந்து மேலே ஒட்டிடணுமா, ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாத்தை வச்சு அயர்ன் பண்ணாலே போதுமா, சூப்பராக ரெடி ஆயிருமா அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் தான் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அடுத்த வாட்டி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து பிடிச்ச இதுதான். இது தைக்கும் போது எப்படின்னு தெரியுமோ அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. இதை நம்ம ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஆயிரும். இது பொறுமையாக இந்த இடத்துல மட்டும் நல்லா அழகாக தைச்சிருங்க. அந்த சைடு திருப்புறது எல்லாமே சைடு திருப்பி எந்தெந்த இடத்துல கரெக்டாக டேமேஜ் இருக்கோ பார்த்து அழகாக நிதானமாக தைச்சிட்டு, உள்ளே இருக்க கிளாத்து கட் பண்ணி விட்ருங்க. உள்ளே வந்து பிசுறு வரும் இல்லைங்களா, அதை வந்து தெரியாமல் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ தைச்சி முடிச்சாச்சுங்க. சூப்பராக அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ அழகாக வந்துருச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா அந்த இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டு நீட்டாக ஆக்கிடுங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போது 2 சாரியுமே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தயவு செஞ்சு எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வீடியோ வந்து என்னோடய வீடியோ யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. மூவே ஆக மாட்டேங்குது. ஒரு 100 பேர் பார்க்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இந்த சாரீ ரெடி ஆகிட்டு கேளுங்க. இந்த மாதிரி தான் ஃபீல்ட்டு வந்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா. எடுத்துகிட்டு அது எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வரும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சது சொல்லுங்கள், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள். எனக்கு இது தச்சு முடித்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக அந்த கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். இப்போது 2 சாரியுமே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப்லேருந்து விட்டுட்டு போனவங்களும்